மேடம், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பல கம்பெனிகள்ல உங்களை பத்தி பேசி கேட்டிருக்கேன். இந்த ஆபீஸ்ல பாஸ் சொல்லி நடக்குதோ இல்லையோ, வினோதினி மேடம்னா ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்க. அவ்வளோ போல்டா எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமான பொண்ணு நீங்க. உங்களை நான் இப்படி மனசுடைஞ்சு பேசுற நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பிரச்சனைகளோட வடிவத்தை பணம் மட்டும் மாத்தி அமைக்குது. நான் அன்மேரிட். என்னோட அனுபவத்துல ஃபேமிலி ப்ராப்ளத்தை கிட்ட நின்னு கூட பார்த்ததில்ல. நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. உங்க வேதனைய புரிஞ்சுக்க முடியாத, உங்க வலியை அனுபவிக்க முடியல. என்னோட லைஃப் ஸ்டைல் உங்களோடத விட ஆப்போசிட்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட ஆறுதல் கேட்கல. என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். தேங்க்ஸ் மேடம், என்கிட்ட சொன்னதுக்கு. எனக்கு ஒரு சின்ன சஜஷன் தோணுது. உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் சொல்ற மாதிரி எதுக்கு அபார்ட் பண்ணணும்? எனக்கு அபார்ட் பண்றது நோக்கம் இல்ல. நான் குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கே. நான் எப்படி இந்த பாஸ் வேலைக்கு அன்ஃபிட்டோ அதே மாதிரி குழந்தைய வளர்க்குற விதத்திலையும் அன்ஃபிட். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு சிவானினா அவ்வளவு பிடிக்கும். ஆனா அவளுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னைக்கும் என்னால நடந்துக்க முடியல. என் வாழ்க்கையோட முதல் நோக்கமே சிவானிய நல்லா வளர்க்கறது தான். அவளுக்கு அவ எதிர்பார்க்கறத விட பெரிய லைஃப உருவாக்கி தரணும். அதுக்காக தான் நைட் அண்ட் டேவா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இந்த பணம் என் குழந்தையோட உலகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணல. இப்படி ஒரு குழந்தையவே என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இதுல இன்னொரு ஜீவன் வேற கஷ்டப்படணுமா? இதுக்குள்ள என்னோட சுயநலமும் இருக்கு. நான் இப்ப இருக்கிற பொசிஷன், நான் இந்த பொசிஷன்லயும் நின்னு ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் செட்டில் ஆகி சிவானியும் நல்லா பாத்துக்கிட்டு ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது மேடம். கேரியர்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஃபேமிலி ரொம்ப சிக்கல். நான் லைஃப் டைம் தனியா இருக்கிறதே பெட்டர்னு யோசிக்கிறேன். நீங்க ரொம்ப குழப்பிக்காம பொறுமையா யோசிச்சு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். பத்திரமா ஷோகேஸ்ல வைக்க போறேன். நீ எங்கேயும் போகாம இங்கே இருக்கணும். தம்பி பாப்பா வர வரைக்கும் நீ அப்பப்ப என் கூட விளையாடலாம். ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ அவ கூட தான் இருக்கணும். உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். என்ன மேடம் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்க? ஏது இந்த பொம்மை? இதுவா, இன்னைக்கு காலையில குடோன் ரூமுக்கு போய் என் விளையாட்டு சாமான்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த பொம்மையும் அழகு பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதனாலதான் காலையில இருந்து சிவானியை பார்க்க முடியலையா? ஆமா அப்பா, தம்பி பாப்பா இன்னும் 8 மந்த்ல வந்துருவான்ல? ஆமா. மாதவி சொன்னாப்பா, அவ தம்பி 1 இயர் கழிச்சு தான் வந்தானா. அதனால 1 இயர் ஆகும்னு சொல்றாப்பா. கண்டிப்பா 8 மாசத்துல வந்துருவான். எஸ், அவன் வந்த உடனே நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன்ப்பா. என்ன பிளான்? தம்பி வந்துட்ட உடனே நாங்க 2 பேரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். காலையில எந்திரிச்ச உடனே நான் குளிக்கும் போது அவனையும் குளிப்பாட்டி விட்டுட்டு சோறு ஊட்டி விட்டு சத்தியமாக்கிட்டு தம்பியை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அவனுக்கு விளையாட்டு காமிச்சு பத்திரமா பார்த்துக்குவேன். அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல படுத்துக்குவோம். மேல ரைட் சைடு ரூமை எங்க 2 பேருக்கு கொடுத்துருங்கப்பா. எங்க 2 பேரோட திங்ஸையும் நாங்க அங்கேயே வச்சுக்கிறோம். சரி, படிக்கிறது எப்போ? அப்பப்ப கொஞ்ச நேரம் தம்பியை பார்த்துக்கிட்டே கவனமா பார்த்து படிச்சிருவேன். சரியா? ஓகே. இன்னொரு டவுட்டுப்பா. என்ன? பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம்
என்னெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட விடுவீங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, மாதவிய அவங்க தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட அவங்க அம்மா விடவே மாட்டாங்களாம். ம், அதுக்கு தான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயே உன் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டு. ஆமா, யார் சொன்னாலும் நான் விட மாட்டேன். நான் தான் என் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுவேன். வேணும்னா நீங்க மட்டும் எப்பவாவது தம்பிக்கு சோறு ஊட்டிடுங்க, ஓகேவா? ம், ஓகே. சிவானி சொன்னா ஊட்டி விடுறேன். அப்பா, தம்பி என்ன பார்த்து அக்கா அக்கா தானே கூப்பிடுவான். எல்லா தம்பியும் அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. இனிமே நான் எது செஞ்சாலும் என் தம்பிக்காக தான் செய்வேன். தம்பி வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப குட் கேர்லா மாறிடுவேன், சரியா? சரி. தலையாட்டுறதுல இருக்கட்டும், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லப்பா. ம், என்ன ஆச்சு? தம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன சிவானி அக்கான்னு கூப்பிடுவான். ம், நான் அவனை நேம் இல்லாம எப்படி கூப்பிட முடியும்? எங்கேயாவது நீங்க யோசிச்சீங்களா? அதுக்கு தான் இன்னும் 8 months டைம் இருக்குல்ல. டைம் இருக்கு, ஆனாலும் இப்பயே யோசிச்சு வைக்கிறது நல்லது தானே? ம், ஆமா. அப்ப அவனுக்கு என்ன நேம் வைக்கலான்னு உடனே டிசைட் பண்ணுங்க. ம், என்ன பேர் வைக்கலாம்? பேசாம உங்க பேரை தம்பிக்கு வைக்கலாம்ப்பா. ஏன்? உங்க நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்போ 2 பேருமே நீ பிரசாத்னு கூப்பிடுவ. இல்லையே, உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன், தம்பிய பிரசாத்னு கூப்பிடுவேன். ஒரே வீட்ல 2 பேருக்கும் ஒரே பேர் வைக்க கூடாது. ஏன்பா? வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப வேற பேர் யோசிங்க. ம், பேசாம உன் தாத்தா பேர் வச்சிடலாமா? வேணாப்பா, தாத்தா பேரு கோதண்டராமன்னு பழசா இருக்கு. அதுவும் இல்லாம நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப எங்க அப்பா பேர் நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா? இல்லப்பா, எங்க அப்பா பேர் மாதிரி ஸ்டைலா இல்ல. ம், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. வேற பேர் வச்சிடலாம்ப்பா. பிரசாத், ம், பெரியத்தான் கால் பண்ணாரு. உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணாராம். நீ அட்டன் பண்ணவே இல்லையா? உன்னை கால் பண்ண சொன்னாரு. சிவானி குட்டி, அப்பாவுக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போயிட்டு வந்து பேர் வச்சுக்கலாம். அப்பா, ஒரே ஒரு பேர் வச்சுட்டு போங்களேன். சிவானி, நீ பேசாம இரு. பிரசாத், நீ கிளம்பு. அம்மா, ஏன் இப்படி இருக்க? நானும் அப்பாவும் தம்பிக்கு ஒரு பேரை டிசைட் பண்ணிக்கிட்டு தானே இருந்தோம். நடுவில் வந்து கெடுத்துட்டியே. இப்ப என் தம்பிய எப்படி கூப்பிடுறது? இங்க பாரு, தம்பி பாப்பாலாம் இப்ப கிடையாது. அது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அம்மா, இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கேக்குறேன். தம்பி பாப்பா வராதுன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. இங்க பாருமா, நான் உண்மையை தான் சொல்றேன். அம்மா வயித்துல தம்பி பாப்பாலாம் இப்ப கிடையாது. வந்தா சொல்றேன். நீ ஒழுங்கா ஸ்கூல் பஸ் வந்த உடனே கிளம்புறதுக்கான வழிய பாரு. சத்யா, அம்மா. நான் கிளம்புறேன். சிவானிய பத்திரமா அனுப்பிச்சிரு. சரிம்மா. டேய், அங்க ஒரு ஆள் நிக்கிறார்ல, அவரை போய் ஓரமா உட்கார சொல்லு போ. சரி, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? உங்களை ஓரமா போய் உட்கார சொன்னான். ஆ, அவர் அயல் நாட்டு அதிபர், இவர் வெளிநாட்டு தூதுவர். சொல்ல வந்துட்டார். பட 1.5 அடி இருந்துன்னு ஒபாமா ரேஞ்சுக்கு பேசுறான்.
வாடா. என்னடா? இது புடி. வாடா மாப்பிள. என்ன வேணும்? அது சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆயிட்டார்ல, அதான் நீ கிரிக்கெட் விளையாடுறத பார்க்கலான்னு வந்தேன். இப்படி வந்தீங்க நிக்கிறது எனக்கெல்லாம் பிடிக்கல. என்னடா மாப்பிள, வில்லனை பார்த்த ஹீரோ மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு கோச்சுக்கிற? நான் உன் தாய் மாமன்டா, கொஞ்சம் மரியாதையா பேசு மாப்பிள. அப்பா என்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருப்பாரு? என்னை பத்தி கேவலமா அசிங்கமா பேசியிருப்பாரு. வழக்கமா சொல்றது தானே. புதுசா என்னத்த சொன்னாரு? உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? மாப்பிள, பேசக்கூடாதுன்னு தானே சொன்னாரு, கேட்க கூடாதுன்னு சொல்லிய. கொஞ்சம் காது கொடு மாப்பிள, நான் சொல்றத கேளு. லாஜிக் கரெக்டா தான் இருக்கு, சொல்லி கேக்குறேன். மாப்பிள, ஊர்ல இருந்து கிளம்புறப்போ தெரியாதனமா ஒரு சபதத்தை போட்டு வந்துட்டேன். என்னன்னு கேளு மாப்பிள. சரி, என்ன? உன் அம்மாவை, அதான் என் அன்பு தங்கச்சி அழைச்சிட்டு வராம ஊர் எல்லைக்குள்ள காலை வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டேன். அப்ப அது வரைக்கும் ஊருக்கு போக மாட்டேன். எல்லையில கால் வைக்க மாட்டேன், கொல்ல பக்கமா அப்பப்ப போயிட்டு வந்துடுவேன். என்ன மாப்பிள முறைக்கிற? மாப்பிள, சத்தியத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் மாப்பிள. இது நிறைவேற சத்தியம் இல்ல. நீங்க எல்லா பக்கம் போகாம வேற வழியா ஊருக்கு போய் சேருங்க. என்னடா மாப்பிள இப்படி சொல்லிட்ட? நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன்டா. நம்பிக்கை இருந்தா நடந்துருமா? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அவரை பார்த்து எங்க ஏரியாவே நடுங்கும். அவர் வீட்டுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சா அப்படியே வீடெல்லாம் அதிரும். ஐயோ, உங்க பில்டிங் பழைய பில்டிங், யார் வந்து மெதுவா பேச ஆரம்பிச்சாலும் அதிரத்தான் செய்யும் மாப்பிள. பாரு, எங்க அப்பா கோவக்காரு, கத்துவாரு, குத்துவாரு, இதெல்லாம் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துப்பீங்க? இந்த மாமனை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? மாப்பிள, ஊர் பக்கம் வந்து மாமனை பத்தி கேட்டுப்பாரு. அடி வாங்கறதுல நாங்கெல்லாம் டிகிரியே வாங்கியிருக்கோம். கோவத்துல உங்க அப்பா 4 அடி அடிச்சாலும் நம்மளுக்கு வலிக்காதுல்ல. என்னடா மாப்பிள முறைக்கிற? கோவப்படுறதுல அப்படியே உங்க அப்பா மாதிரியா இருக்கிற. அதெல்லாம் விடுங்க, என்ன விஷயம் அதை முதல்ல சொல்லுங்க. மாப்பிள, உங்க அப்பனை கரெக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் தட்டி விடு. அந்த ஐடியா வச்சு அவனை ஒரு வழி கொண்டு வந்துடுறேன். மாப்பிள, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நான் பாக்குறதுக்கு பயங்கர யூத்தா இருந்தாலும் எனக்கு 40 வயசு ஆகுது. இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்கு மாப்பிள. இந்த சம்மதம் விட்டேன்னு சொன்னேன்னு அதுல அடிஷ்னலா ஆர்வ கோளாறுல ஒரு பிட்டையும் சேர்த்து விட்டேன். அதாவது என் தங்கச்சிய ஊருக்கு கூட்டிட்டு வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. இப்ப என் வாழ்க்கைய உன் கையில தான் மாப்பிள இருக்கு. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா ஓகே, ஆனா உனக்கெல்லாம் எவன் மாமா பொண்ணு கொடுப்பான்? மாப்பிள, எவனாவது இழிச்சு வாங்கியிருப்பான், அதை நீ கெடுத்துறாத மாப்பிள. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க அப்பாவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. வாடா மாப்பிள, வந்து உட்காந்து சொல்லு. எங்க அப்பா எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்க போவாரு. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் விட்டுட்டு ஃபைட் மாஸ்டரே பார்த்துட்டு இருப்பாரு. இந்த கராத்தே குங்ஃபு எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரா? எனக்கு அதெல்லாம் தெரியாது மாப்பிள. அது இல்ல மாமா, ஃபைட் மாஸ்டர் கழுத்து ஃபுல்லா நகைலாம் போட்டிருப்பார்ல, அவருக்கு நகைனா இஷ்டம். உங்க அப்பன் தக்காளி சட்னினாலே அலைவான், தங்கத்துக்கு அலைய மாட்டான். தங்கத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் தங்கச்சியை இழுத்துட்டு வந்துட்டான். என்ன நான் சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தானே? கரெக்ட் பாயிண்ட் தான் மாமா. அப்புறம் 5ல நான் 10 பவுன் நகையை போட்டு அப்பாவை கரெக்ட் பண்ணிரு. இவன் அப்பனோட ஐசா கேடியா இருப்பான் போல இருக்கு. 5 பவுன் நகைக்கு ஆட்டையை போடுறான். என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா வேற ஏதாவது இந்த சட்ட துணி, செருப்பு இப்படி சிம்பிளா? 10 பவுன் நகையே எங்க அப்பாவுக்கு சிம்பிள் தான். காசு கொடுத்து வாங்கலன்னா 100 பவுன் கூட சிம்பிள் தான்டா. ரொம்ப காஸ்ட்லியால கோவப்படுறான். பரவாயில்ல, வேற வழி இல்ல, நான் வாங்கி தந்துடுறேன் மாப்பிள. இங்க பாரு மாமா, எங்க அப்பா கிட்ட செயின் கொடுக்கும் போது நான் தான் இந்த மேட்டர் சொன்னோன்னே எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியக்கூடாது. இந்த டீலிங் நமக்குள்ளே இருக்கட்டும். அதெல்லாம் நான் சொல்லுவேனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். ஹலோ, எங்க போறீங்க? என்ன அளவு எடுக்கல? உங்க அப்பனை தானே சமாதானப்படுத்த போறேன், உன்ன இல்லையே. உங்க அப்பனோட அளவு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போய் கிரிக்கெட் விளையாடு. அப்பனுக்கு தப்பாம போறேன். நான் சொன்ன டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வாங்க, சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. வாமா வினோதினி, என்ன டிசைட் பண்ண? என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு
நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. பிரசாத் கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாரு? அவருக்கு இந்த குழந்தை வேணும், ஆனா எனக்கு வேண்டாம். என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இன்க்ளூடிங் யூ டாக்டர். ஏற்கனவே ஒரு குழந்தைய சரியா வளர்க்க முடியலன்னு மனசு கடந்து பதறிக்கிட்டு இருக்கு. நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. உங்களுக்கு தெரியும் இல்ல டாக்டர், இன்னைக்கு பிசினஸ்ல நான் எந்த ஹைட்ல இருக்கேன்னு. அந்த இடத்த அடைஞ்சிட்டு இன்னும் என்னால சந்தோஷமா வாழ முடியல. இதுல நான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னா என்னோட பிசினஸ், குழந்தை எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும். இங்க பாரு பினு, முதல்ல குடும்பம், அப்புறம் தான் பிசினஸ் எல்லாம். குடும்பத்துக்கு மட்டும் நேர்மையா இரு. அச்சீவ்மெண்ட்லாம் லைஃப்ல எப்ப வேணா பண்ணலாம். ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு கல்யாணம் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் வீட்ல வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் லைன் படிச்சுட்டு வீட்ல உட்காந்துட்டு இருந்தேன். குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரு தான் மறுபடியும் என்னை வற்புறுத்தி பிராக்டிஸ்க்கு அனுப்புனாரு. நீ சொன்னா நம்புவியான்னு தெரியல, எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சண்டையே வந்ததில்ல தெரியுமா? நான் திரும்பி வரப்போ என்னை சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்க வச்சது என் புருஷனும் என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான். பிரசாத் சொல்றத கேளு, அவர் சொல்றத நீ ஏத்துக்கோ, சந்தோஷமா குழந்தைய பெத்துக்கோ, அதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியுதா? டாக்டர், உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமா தெரியும்? 14 years 3 months 8 days கரெக்டா சொல்லுவேன். நான் உன்னை பார்த்த அன்னைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா, ஏன் கேக்குற? இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட என்னைக்காவது உதவின்னு வந்து நின்னு இருக்கேனா? ம்ஹும். இப்போ உங்ககிட்ட உதவின்னு வந்து நிக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்காமலே என்ன வேலைக்கெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்க. என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னாடி நின்னு பண்ணீங்க. தயவு செஞ்சு இப்பவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனாலதான் உன்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். வேற பேஷண்டா இருந்தா இந்நேரம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனா நீ எனக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் தான் தடையா இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த பேஷண்டா பாருங்க. நமக்குள்ள இருக்கிற உறவு எல்லாத்தையும் மறந்துடுங்க. சிஸ்டர், டாக்டர் கொஞ்சம் உள்ள வாமா. வரேன் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். மேடம்க்கு அபார்ஷன் பண்ணணுமா? ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவங்கள அட்மிட் பண்ணிடு. ஓகே டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். அபார்ஷனுக்கு ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு தெரியும்ல? நாங்க ஒரு பேஷண்டோட உடம்புல கை வைக்கணும்னா அதுக்கு யாராவது ஒரு ரிலேஷன் நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோன்னு கையெழுத்து போடணும். ஆபரேஷன் சக்சஸாவும் முடியலாம், ஃபெயிலியராவும் போகலாம். அதுக்கு நாங்க பொறுப்பேத்துக்க முடியாதுல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க, அபார்ட் பண்றேன்னு சொல்றேன். நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுமா. அண்ணி, அண்ணி, வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ பரவாயில்ல தம்பி, உட்காருங்க. அண்ணி, இருங்க, அண்ணி, வரேன். எதுக்கு அண்ணி? பரவாயில்ல, குடிங்க. என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக இவ்ளோ தூரம் வரணுமா? நீங்களே 1008 பிரச்சனையில இருக்கீங்க, இதுல இது தேவையா? அட, பிரச்சனை வரும் போகும் அண்ணி, அதுக்காக நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாதுல. வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. பேங்க் லோன் வந்த உடனே திரும்ப கொடுத்துடுறேன். அதை பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க நடக்க வேண்டிய காரியத்தை மட்டும் பாருங்க. எப்படி இருக்கு இப்போ? எது அண்ணி? எல்லா பிரச்சனையும் தான். எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல தம்பி, நல்லா போனா சரிதான். சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அண்ணி.
எதுக்காக அதெல்லாம் பேசிட்டு விடுங்க. இல்ல இப்ப என்ன முடிவுல தான் இருக்கா?